رباه عفوك إني من نور مدت يداي. தூதர் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி, எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன். என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது. என் அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்கிறான், என் அடியான் என்னை புகழ்கிறான் என்று. வ இதா கால அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை துதிக்கிறான். அஸ்னா அலைய அப்தி. மாலிகி யௌமித்தீன் என்ற அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான். மேலும் அடியான் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது, அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று ஓதினால் அல்லாஹ் கூறுகிறான், இது ஹாதா லி அப்தி, இது என் அடியானுக்குரியது. ஒரு அப்தி மா சஅல், அவன் எதை கேட்டானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே உள்ள உரையாடல். அது எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வரியையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கணமே அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸுல் குதுஸியில் சொன்னார்கள். மேலும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது, உயர்ந்த சத்தம் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ இந்த வாசல், இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல். இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது, ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக், இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை, இன்றைய தினத்தை தவிர. இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார். அந்த மலக்கு வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார், அப்ஷிர் பினூரைன், 2 நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறான். நூர் என்றால் வெளிச்சம். 2 வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறான். இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அது என்ன இந்த 2 வெளிச்சம்? ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா, வ ஹவாதீமு சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி 2 வசனங்கள். இன்னொன்று சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த 2 சூராவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம். இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை. மேலும் சொன்னார்கள், இதை நீங்கள் ஓதி, இந்த வார்த்தைகளை, இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான். என்ன அர்த்தம்? நீங்கள் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த இறுதி சூராவில் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ் வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இந்த பிரார்த்தனைகளை இந்த சூராவில் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு தருவான், நிறைவேற்றி தருவான், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அந்த மலக் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், யார் ஒருவர் தொழுகிறார், தொழுகையில் பி உம்மில் குர்ஆனை ஓதவில்லை, என்ன அர்த்தம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை, ஃபஹிய ஹிதாஜுன், குறைவு உடைய தொழுகையாகும் அது. யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை ஹிதாஜுன். 3 முறை சொன்னார்கள், இன்னும் சில அறிவிப்புகளிலே அது குறையுடைய தொழுகைதான்.
அது குறையுடைய தொழுகைதான், அது குறையுடைய தொழுகைதான். அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அருகில் இருந்த மாணவர் கேட்டார், இன்னா நகூனு வரா அல் இமாம், நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம். என்ன அர்த்தம்? இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார், நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோணியில் அவர் கேட்கிறார். அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், இக்ரா பிஹா ஃபி நஃப்ஸிக், உன் நஃப்ஸிலும் நீ அதை ஓது, உன்னிலும் நீ அதை ஓது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இந்த அறிவிப்பு தான் ஆதாரம். ஒவ்வொரு ரக்காத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் தான் அந்த தொழுகை முழுமை பெறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தை சந்திக்கிறார்கள். அந்த அரபு குலத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள், உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது. ஆனால் அவர்கள் உணவை அளிக்க மறுக்கிறார்கள். உணவு அவர்கள் கொடுக்கவில்லை. உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு கலையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார். வந்து சொன்னார், எங்களுடைய தலைவருக்கு தேள் கொத்திவிட்டது, ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது, உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார், ஆம் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சென்றார், ஃபரகாஹு ஃபி ஃபாத்திஹத்தில் பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார். நல்ல கவனிங்க, பல பேர் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி. சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார். ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள், அந்த அரபு குலம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த சஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? அவர் குணமாகிவிட்டார். குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது, தூதரிடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த அதபை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம். உடனே நபித்தோழர்கள் விரைந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது போன்று நடந்தது. ஒரு நபித்தோழர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹ்வின் உதவியால். அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள், அதை நாங்கள் வாங்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள், இது ஓதி பார்க்கக்கூடிய சூராவில் ஒரு சூரா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களிடத்தில் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் 7 வரிகளுடைய அந்த சூரா. அல்லாஹு அக்பர். மிக முக்கியமான சூறாக்கள் இதுவெல்லாம். உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால், அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي انقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து அந்த சிரமம் இல்லாத நிலையும் வரும். கஷ்டம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் வரும், அதோடு சேர்த்து வரும். فإن مع العسر يسرا. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பஅத் என்று சொல்லவில்லை, சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு இன்பம் வரும். சிரமத்திற்கு பிறகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சிரமத்தோடு இன்பம் வரும், அதனுடைய முடிவு இன்பமாக அமையும். ஆனால் அவனுக்கு தேவை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று. ஒரு முஃமின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது, கவலையில் துவளக்கூடாது. வாழ்வில் எது வந்தாலும் சரி,
செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி ஒரு முஃமின் கவலை அடையக்கூடாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், கவலை ஷைத்தான், ஒரு முஃமினுடைய கவலை ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது. ஒரு முஃமினை கவலை அடைய செய்தால் அல்லாஹ்விடமிருந்து அவனை தூரமாக்கி விடலாம். அப்படியா இல்லையா? தொழுகையிலிருந்து தூரமாக்கலாம், வணக்க வழிபாடுகளிலிருந்து தூரமாக்கலாம். அதனால் ஒரு முஃமினுடைய கவலை ஷைத்தானுக்கு விருப்பமானது. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அடிக்கடி சொல்லுவார்கள். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அதனால் தான் அல்லாஹ் எங்கேயும் முஃமின்கள் குர்ஆனில் கவலைப்படுவார்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ஒன்று அல்லாஹ் சொல்லுவான் வலா தஹினு வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள் என்று, அல்லது அல்லாஹ் சொல்லுவான் ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று. முஃமின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லாஹ் முஃமின்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலை வரும். நமக்கு தேவை பொறுமை, அவ்வளவுதான். சிரமம் வந்து விட்டதை இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் முஃமினாக இருக்க மாட்டான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், முஃமின் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டான் அல்லாஹ்வின் மீது. அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான், இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது. அவன் இன்றைய நேற்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பான். ஆனால் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்து விட்டான். உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார். அவன் கடக்க வேண்டியது இன்றையே தான். நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு முஃமினாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும். அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு முஃமின். நமக்கு தெரியாது அல்லாஹ் நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று. உம்மு சலமா அவர்களுடைய கணவன் மரணமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அவர்கள் கேட்டார்கள், இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபூ சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும்? யாரை அல்லாஹ் கொடுக்க முடியும்? அபூ சலமா தான் சிறந்த கணவர். அவர் இறந்து விட்டார், இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான். உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர்களுக்கு தெரியாது அபூ சலமாவை விட சிறந்த கணவர் தனக்கு ஒருவர் என்று. அல்லாஹ் கொடுப்பான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஏராளமான விளக்கங்களை சொல்லலாம். ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். ஃபஇதா ஃபரக்த يعني ஒன்றிலிருந்து தூரமானால், விலகினால், ஓய்வானால், ஃபாரிக். ஃபஇதா ஃபரக்த, நபியே நீங்கள் ஒன்றிலிருந்து விலகிவிட்டால் அல்லது உலக காரியங்களிலிருந்து விலகிவிட்டால், ஃபன்ஸப், நஸப என்றால் அப்படியே நேராக நிறுத்துதல் என்று அர்த்தம். ஒரு கொடியை நட்டுதலுக்கு நஸப என்று சொல்வார். ஃபன்ஸப், நபியே உங்களை நேராக்குங்கள், உங்களை சிரமத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளுங்கள். எதில்? பல அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறார்கள். அதில் முதல் கருத்து, நபியே ஃபர்தான கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நஃபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள். அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் துஆவில் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள். அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். அல்லது நபியே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்து விட்டால் மார்க்க கல்வி மறுமையுடைய செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள். அல்லது நபியே உடலுடைய காரியத்திலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவையோ உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துகள் தான். இப்னு மஸ்ஊதுடைய கருத்து, இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, இமாம் முஜாஹித் அவர்களுடைய கருத்து, இதுவெல்லாம் அறிஞர்களுடைய கருத்துகள் தான், நம்முடைய கருத்துக்கள் அல்ல. என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகிறான், நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள், ஃபர்தான கடமைகள், இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் களைப்படைய செய்யுங்கள், உங்களை நீங்கள் கடினமாக்கிக் கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளையை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வை போன்று காலையில் இருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலையில் இருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. காலையிலிருந்து ஃபஜ்ருடைய வக்த் ஆரம்பத்திலிருந்து இஷா வரை, இஷாவுடைய வக்த் முடியும் வரை ரசூலுல்லாஹ் உறங்கியதை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது ஹதீஸில். அல்லாஹு அலம். ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும், ஒரு கணவராக பணியாற்ற வேண்டும், ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும், ஒரு நண்பராக பணியாற்ற வேண்டும், ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும். சுப்ஹானல்லாஹ். காஃபிர்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும், போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும், போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும், ஃபர்தான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், தொழுகைக்காக இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும், பிள்ளைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அது போன்ற பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும், 11 மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். இவ்வளவு காரியங்கள், ஒரு காலையிலிருந்து ஒரு இரவு வரை ஒரு மனிதர் உறங்குவது வரை இவ்வளவு காரியங்களையும் செய்து இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நீங்க நிற்பார்கள். அப்படியே இல்லையா? கால் நீங்க நிற்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், களைப்படைய செய்யுங்கள் நபியே உங்கள் இபாதத்தில், வ இலா ரப்பிக ஃபர்கப், எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே அன்போடு ஒப்படைத்து விடுங்கள். ஃபர்கப், ரகப் என்றால் ஒரு நேசத்தோடு ஒன்றை சமர்ப்பித்தல், ரஹ்பத்தன் வரஹ்பத்தன், பயம் நேசம். ரஹ்பா வ இலா ரப்பிக ஃபர்கப், நபியே உங்களுடைய ரப்பிடத்தில், அல்லாஹ் ரப்புக வ இலா ரப்பிக, உங்கள் ரப்பிடத்தில், அவன் உங்களுக்குரியவன், ஃபர்கப், உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள். எல்லா காரியங்களை முடித்தாலும், என்னதான் சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் ரப்பு இருக்கிறான், அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள். அவ்வளவுதான். உலகத்தில் இருக்க முடியவில்லையா சோதனையால், உங்கள் ரப்பு இருக்கிறான், சுஜூதில் விழுந்து விடுங்கள், அவனிடத்திலே உங்களை ஒப்படையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம், இன்பம், துன்பம், மக்காவுடைய வெற்றி எது வந்தாலும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதக வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. தலையை தாழ்த்தி உள்ளே நுழையும் போது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் ஸதக வஅதா, வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய் யா அல்லாஹ், வ நஸர அப்தா, உன் அடியானுக்கு உதவி செய்து விட்டாய், வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, நீ தனியாக நின்று போராடி வெற்றி அளித்தாய். போராடியது 10 வருடங்கள் யார்? சஹாபாக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்தார்கள் அதையும், யா அல்லாஹ் நீ போராடி வெற்றியை வாங்கி தந்தாய். பெருமை அடைந்து விடாதீர்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப், அவன் கொடுத்தான், அவனிடத்திலேயே நீங்கள் உங்களையும் ஒப்படைத்து விடுங்கள். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவெல்லாம். உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால், அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். بارك الله فيكم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم.